Daily. Taste the Daily. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வாழ வீடு யாரையும் அதில் இருக்காதீங்க. அது ஏதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப்பாக இருக்க விடுங்க. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். வாழ வீடு யாரையும் அதில் இருக்காதீங்க. அது ஏதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப்பாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க. அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். சாங் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுற்றி ஆடுவான்ல, அப்போ எனக்கு சரியாக வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழித்து அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. அதனால எப்போவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் படத்துலேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது இல்லாமல் மீடியா எப்போவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், அவர் உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்கள் சொல்லுவீங்க நினச்சேன் சார், நீங்கள் சொல்லலை. பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டிலில். ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்புறம் அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ என்ன சொன்னீங்க? என்ன தான் வைக்கிறது பிரதர், நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு, சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்கள. 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்போவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் அக்காவாக நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க. என்ன யார் அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுவா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரி தான் என்னை எம் குமரன் படத்தில் நதியா மேடம் அம்மாவாக நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சிது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளோ நாள்? நாங்கள் மறைச்சி வைக்கல, பாதுகாத்து வச்சுருந்தோம். ஏன்னா அக்கா எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் 2 பேரும். ஸோ
தலகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கு. ஓகே, சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு நிறைய விஷயங்கள். மேம், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்க பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம். ஒரு சம்திங்லையோ சந்தோஷ் சுப்ரமணியோ பார்த்த ரவியாக இருக்க. யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளோதானா? என்னது இது? ஆமா, ஒரு ரொம்ப வீட்டில் பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார், நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். அதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாக கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லார் மாதிரியும் தான். கண்டிப்பா. ஓகே, சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்ப எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாம இல்ல, அது என்ன அவர் சொல்லி கொடுக்குறாரு, இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னா அது சொல்றேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹி இஸ் a very sentiment person, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் தெரிஞ்சதுடா, எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்றும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா எனக்கு தங்கச்சி தான். நான் ஒன்றும் சொல்ல போனா பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு எங்கள் அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்போவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, ரெண்டு பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பார்க்கறது ப்ராப்ளம் இருக்கும்போது யூஸ்வலாக எல்லாரும் பார்க்குற வேண்டியதான். ஆமாம், ஐ எம் டென்டல் சர்ஜன். ஸோ டென்டல் சர்ஜன். ஓகே, நிறைய பல்லெல்லாம் பிடிங்கி இருப்பீங்களா உங்களுக்கு? ஆமாம், சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஓட்ட வச்சிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, thank you very much sir. Thank you ma'am. Thank you for joining. Please kindly be seated. Taste the Daily. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.